பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தைகள் மாமிசத்திற்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். 1 தெசலோனிக்கர் 5:23 பார்க்கும்பொழுது தேவன் அதில் ஆவி, ஆத்துமா, சரீரம் மனுஷன் அடையாளப்படுத்தியிருக்கிறார். எபேசியர் 3:16, 2 கொரிந்தியர் 4:16, அதாவது உள்ளார்ந்த மனுஷனும் புறம்பான மனுஷனும் தேவன் சொல்லியிருக்கிறார். ரோமர் 8:21, 2 கொரிந்தியர் 5, 1-4 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் சரீரமானது உள்ளார்ந்த மனுஷனை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற தேவன் அடையாளப்படுத்தி இருக்கிறார். சங்கீதம் 19:7 பார்க்கும் பொழுது ஆத்மா ஜீவனில்லாத தன்மை அடையாளப்படுத்தி இருக்கிறார். யோபு 32:8, 34:14 பார்க்கும் பொழுது தேவன் ஆவியை அடையாளப்படுத்தி இருக்கிறார். நீதிமொழி 20:27 பார்க்கும் பொழுது ஆவியானது இந்த மனுஷனுக்கு ஒரு தீபமாக இருக்கிற தேவன் சொல்லியிருக்கிறார். ரோமர் 7:20 இந்த மனுஷன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறது தன்மை அடையாளப்படுத்துகிறார், ஜீவனில்லாத தன்மை அடையாளப்படுத்தியிருக்கிறார். ரோமர் 8:9 மனுஷனுடைய மாமிசத்திற்குரிய ஆவிக்குரிய தேவனும் பூரண தன்மை அதில் அடையாளப்படுத்துகிறார். இப்பொழுது இதுக்கு தேவையான முழுமையான வீடியோ நம்ம பார்க்கணுன்னா நீங்கள் உள்ள சேனல் உள்ள போய் பார்த்துக்கலாம், இல்லை லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். க்ளோரி டு காட்.